பருப்பு தக்காளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள் ஒரு அரை கப்பு துவரம்பருப்பு கழுவி வச்சுக்கோங்க. இது குக்கரில் வேக வைக்கணும். ஒரு 3 நல்ல சிகப்பாக பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு 2 பூண்டு பல், ஒரு 7-8 சின்ன வெங்காயம், தேவையான உப்பு, மஞ்சள், கடுகு, இதெல்லாம் வச்சு பருப்பு தக்காளி எப்படி பண்ணுறது பார்ப்போம். குக்கரில் வந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு, தக்காளியும் அதையும் சேர்த்து வேக வச்சிடலாம். பச்சை மிளகாவை கட் பண்ணி போடுங்க, நல்லா காரமாக இருக்கும். மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஸ்பூனு எண்ணெய் போட்டுக்கோங்க. பருப்பு வந்து கொதி வந்த அப்புறம் மூடினீங்கன்னா மூடிக்கு வெளியில் எதுவும் நுர வராது. குக்கரை மூடிட்டு ஒரு 4 சவுண்டோ 5 சவுண்டோ, அது உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. 4 சவுண்டு வந்து ஸ்டவ் அணைச்சி இப்போ குக்கரை ஆறிடுச்சு. திறந்து பார்த்துடலாம். இந்த மத்து வச்சு லேசாக கடைஞ்சி விட்ருங்க. மத்து நல்லா கடைஞ்சாச்சு. தக்காளியும் நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ இதை வந்து தாளிச்சிடலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் எடுத்துக்கோங்க. பருப்பையும் கொஞ்சம் சூடு பண்ணிடலாம். மூணு தக்காளி போட்டதுனால புளிப்பாக தான் இருக்கும், அதனால் புளி சேர்க்க தேவையில்லை. அதுக்கு எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வாசனைக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கருவாய்க்கிட்டு கருவேப்பிலை போட்டு இந்த பருப்பில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. புளிப்பு தன்மை அதிகமாக வேணும்னா கொஞ்சம் புளி கரைசல் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தக்காளியாக போதும். சூடான சுவையான பருப்பு தக்காளி ரெடி ஆயிடுச்சு. சாதத்தில் நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.